نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்காக வேண்டி வந்தமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வாழ்ந்த சொர்க்கத்து வாசிகளாக இந்த பூமியில் நற்செய்தி பெற்ற அந்த உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் தொடர்ந்து நாம் அறிந்து வருகிறோம். அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறு, உமர் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள், இப்படி 4 கலீஃபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அம்மார் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றையும் நாம் தொடர்ந்து அறிந்த நிலையில் இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரெக்கைகளை உடையவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொன்ன சொர்க்கத்து பறவை என்று உத்தம சீலர்களால் பாராட்டுதலுக்கு உரித்தாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் யார் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறு பிராயத்திலே இருந்து வளர்த்தி ஆளாக்கிய அபூ தாலிப் அவர்களுடைய மகன்தான் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள். அபூ தாலிப் அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் மகனாக இருந்தார். அலி ரலியல்லாஹு அவருடைய மூத்தவர் தான்
அண்ணன் தான் இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆரம்ப காலகட்டத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார். அதன் பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் அவருடைய அண்ணன். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காட்டிலும் 20 வயது மூத்தவர். இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கள் அபுல் மசாக்கீன், ஏழை எளியவர்களுடைய அன்பு தந்தை என்கிற ஒரு அடைமொழி சொல்லோடு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கள் அன்பாக அழைப்பதுண்டு. அபுல் மசாக்கீன் என்கிற பெயர் இவருக்கு ஏன் வந்தது என்றால், ஏழை எளியவர்களை பார்த்தால், உணவு கேட்டு பசியோடு வருகிற மக்களை பார்த்தால் உடனடியாக தன்னிடத்தில் இருக்கிறதை கொடுத்து உபகாரம் செய்கிற ஒரு நல்ல ஒரு பண்புடையவராக இவர் இருந்த காரணத்தினால் அபுல் மசாக்கீன், ஏழை எளியவர்களுடைய அன்பு தந்தை, அவர்களின் மீது இரக்கம் காட்டுபவர் என்கிற பொருள் பொதிந்த ஒரு அருமையான ஒரு சிறப்பு பெயருக்குரியவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் ஒரு போரில் தன்னுடைய 2 கைகளையும் இழந்தார். ஆகவே அவருக்கு வரலாறுகளில் சொல்லப்படுகிறது அபுல் ஜனாஹைன், அபுல் ஜனாஹைன் அத்தையார், சொர்க்கத்து பறவை. அல்லாஹு தாலா 2 கைகளுக்கும் பதிலாக பறவைகளுடைய 2 ரெக்கைகளை அல்லாஹ் அவருக்கு வழங்கினான் என்றெல்லாம் மிகச்சிறந்த அல்லாஹ்வுடைய தூதரால் மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்கு உரித்தான ஒரு நபித்தோழர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து வாழ்க்கை வரலாற்றை அறிந்தவர்கள் நீங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் கடுமையான நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் ஆரம்பமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் ஒரு 12 ஆண்களையும் 4 பெண்களையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஹிஜ்ரத்தாக அபிசீனியாவுக்கு அனுப்பிய வரலாறு உங்களுக்கு தெரியும். நாளுக்கு நாள் துன்பங்கள் அதிகரித்து இருந்த பொழுது அல்லாஹ்வுடைய வசனத்திற்கேற்றவாறு 39வது அத்தியாயம் 10வது வசனம், லில்லதீன அஹ்ஸனு ஃபீ ஹயாத்தித் துன்யா ஹஸனா, இவ்வுலகில் நன்மை செய்தோருக்கு நிச்சயம் நன்மை கிடைக்கும். வ அர்துல்லாஹி வாசிஆ, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது என்கிற ஆயத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றிய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அபிசீனியாவுக்கு பயணம் அனுப்பினார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் அனுப்பி இந்த 16 பேரும் அபிசீனியாவில் இருக்கும் பொழுது மக்காவில் ஒரு அற்புத சம்பவம் நடக்கிறது. அதுவரை குறைஷிகள் திருக்குர்ஆன் ஓதுவதை கிண்டல் செய்தார்கள். அதுவரை குறைஷிகள் திருக்குர்ஆனுடைய வசனம் என்ன என்று கேட்பதற்கு கூட முயற்சி செய்யாதவர்கள். அதுவரை குறைஷிகள் அல்லாஹ்வுடைய ஆயத்து ஓதும் பொழுது செவிகளிலே காது வைத்து அடைத்துக் கொண்டவர்கள். திடீரென ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவில் திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவதை ஒரு சில குறைஷி கூட்டத்தார்கள் கேட்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா அந்த குறைஷிகளுடைய மனோபாவத்தை 41வது அத்தியாயம் 26வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். வகால அல்லதீன கஃபரு, இறை நிராகரிப்பாளர்கள் தங்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டார்களாம், வலா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆனி வல்அவு ஃபீஹி லஅல்லக்கும் தஅலிபூன், திருக்குர்ஆனுடைய வசனங்கள் ஓத கேட்டால் காதுகளில் கை வைத்து செவிகளை அடைத்துக் கொள்ளுங்கள். திருக்குர்ஆனுடைய வசனங்களை யாராவது ஓதும் பொழுது அதை காட்டிலும் உங்களுடைய குயரை உயர்த்தி பேசுங்கள், உங்களுடைய குரலை. அதன் மூலம் அவர்களை நீங்கள் வெற்றி அடையலாம் என்று இறை நிராகரிப்பாளர்கள் கூறிய காரணத்தினால் அதுபோன்று அவர்களுடைய நடவடிக்கை இருந்ததை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆக திருக்குர்ஆனுடைய வசனங்களை கேட்க அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை. திடீரென அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற சபைக்குள், காபாவுக்குள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் புகுந்தார்கள். புகுந்து அல்லாஹ்வுடைய ரசூல் சூரத்து நஜ்ம் 41வது அத்தியாயம்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதலானார்கள். ஓதுவதை கேட்டால் கேட்க வேண்டிய சந்தர்ப்பம் அன்றைக்கு தான் குறைசிகளுக்கு கிடைத்தது. அல்லாஹ்வினுடைய ஆயத் இது அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு நல்ல உபதேசம். அரபி மொழியில் நீங்கள் படிப்பதற்கு இலகுவாக நல்ல மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கி அருளப்பட்ட வசனம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத ஆரம்பித்தார். அந்த மக்களையும் அறியாமல் அந்த வசனங்களுக்கு அந்த மக்கள் செவிமடுக்க ஆரம்பித்தார்கள். இறுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து அந்த குறைசிகளும் அவர்களையும் அறியாமல் சுஜூதிலே விழுந்து விடுகிறார்கள். மக்கா எங்கும் பெரிய அளவில் இந்த செய்தி பிரபலியமானது. அபிசீனியாவுக்கு இந்த செய்தி எப்படி போனது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைசிகளில் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பின்பற்றி திருக்குர்ஆன் ஓதும் பொழுது சுஜூதிலே விடுகிற அளவுக்கு இஸ்லாம் பெரிய அளவில் பரவி விட்டது என்கிற செய்தி கிடைத்தது. இது ஒரு தவறான செய்தி. அந்த செய்திக்கு பலிகேடாகி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபிசீனியாவில் இருந்து புறப்பட்டு மீண்டும் மக்காவுக்கு வந்து விடுகிறார். மக்காவுக்கு வந்தால் மேலும் கொடுமைகள் அதிகமானது. எதிர்பார்த்த செய்தி அங்கே இல்லை. உண்மைக்கு புறம்பான தகவல் தனக்கு கிடைத்ததை உணர்ந்தார்கள் மக்கள். மீண்டும் அவர்கள் எல்லாம் இரண்டாவது ஹிஜ்ரத்தாக 83 ஆண்களும் 19 பெண்களுமாக இரண்டாவது அபிசீனியாவுக்கு ஒரு பயணமாகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவினுடைய நடு இரவை தேர்வு செய்து யாருக்கும் தெரியாமல் அந்த மக்களை அனுப்பிவிட அல்லாஹ்வுடைய ரசூல் முடிவு செய்தார். அதன்படி 83 ஆண்களும் 19 பெண்களுமாக இரண்டாவது ஹிஜ்ரத் பயணம். அந்த ஹிஜ்ரத் பயணத்தில் இந்த ஜாபிர் பின் அபி தாலிப் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை தழுவாமல் இருந்த இவர் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல குடும்பத்தோடு அவருடைய மனைவி அஸ்மா அவர்களை அழைத்துக் கொண்டு அபிசீனியாவுக்கு பயணமானார். ஆனால் ஆரம்பத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயணமாகும் பொழுது முடிந்தவரை மக்காவில் தேடி பார்த்தார்கள் குறைசிகள். அத்தோடு நிறுத்திவிட்டார்கள். இந்த இரண்டாவது ஹிஜ்ரத் அந்த மக்களுக்கு அவ்வளவு சுலபமானதாக அமையவில்லை. அந்த மக்கள் அபிசீனியாவுக்கு சென்று அங்கே வாழ்ந்தார்கள். காலையில் எழுந்து பார்த்தால் ஒரு கணிசமான மக்கள் மக்காவிலே இல்லை என்பதை குறைசிகள் உணர்ந்து கொண்டார்கள். 2 நபர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதில் ஒன்றுதான் அம்ர் இப்னு ஆஸ் என்பவர், இரண்டாவது அப்துல்லா இப்னு அபி ரபிஆ. அப்துல்லா இப்னு அபி ரபிஆ, அம்ர் இப்னு ஆஸ் 2 பேரையும் நிறைய பொருளாதாரத்தோடு அபூஜஹலுடைய தலைமை அனுப்புகிறார்கள். நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை பாருங்கள். இந்த பாவிகள் மக்காவில் இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் சொந்த வாழ்வில் முஸ்லிம்களாக நடப்பதற்கு சொல்லனா துன்பங்களையும் கொடூரங்களையும் கட்டவிழ்த்து விட்டார்கள். அவர்கள் தங்களுடைய கொள்கையை காப்பாற்ற அபிசீனியாவுக்கு பயணமானாலும் அபிசீனியாவுக்கும் சென்று அங்கே போய் குழப்பங்களை விளைவித்து அங்கேயும் அவர்களை நிம்மதியாக வாழவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய கொடூர தன்மையை கொடூர முகத்தை அபிசீனியாவிலும் போய் காண்பிக்க ஆரம்பித்தார்கள். வந்த செய்தி சஹாபாக்களுக்கு தெரிந்து விட்டது. சஹாபாக்கள் உடனடியாக ஒரு ஆலோசனை போடுகிறார்கள். பாவிகள் இங்கேயும் வந்து விட்டார்கள். மன்னரை சந்தித்து மன்னரிடத்தில் பேச வேண்டியதையும் பேசிவிட்டார்கள். பெரிய அன்பளிப்பு பொருளோடு வந்து அந்த அன்பளிப்பை எல்லாம் லஞ்சமாக கொடுத்து அரசவையில் காரியங்களை சாதித்து நம்மை திரும்ப இந்த நாட்டிலே இருந்து துரத்துவதற்குண்டான முயற்சி மேற்கொள்ளப்பட்டதை சஹாபாக்கள் புரிந்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் நாளை அமைச்சரவையில் பேசுவதற்கு மக்கள் எல்லோரும் சேர்ந்து பொறுப்பு கொடுக்கிறார்கள். என்ன பேசுவது? எதையும் பொய் பேசக்கூடாது, கூட்டல் குறைவு கூடாது, இருக்கிற சத்தியத்தை தெளிவாக மக்கள் மத்தியிலே சொல்லிவிட வேண்டும் என்று ஏற்பாடு செய்து அல்லாஹ்விடம் முழுக்க முழுக்க பொறுப்பை ஒப்படைத்து அரசவைக்கு மறாவதனால் ஜாபிர் ரலியல்லாஹுடைய தலைமையில் மக்கள் வருகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அபிசீனியாவுடைய தலைவர் நஜ்ஜாசி மன்னர் இவர்கள் சொல்வது உண்மையா என்று கேட்டார்கள். முந்தைய தினம் நஜ்ஜாசி இடத்தில் என்னென்ன பிரச்சனைகளை சொன்னார்களோ அனைத்தையும் சொல்ல விட்டார்கள். சொன்னான் அந்த குறைசி அபு ஜாஃபிர் ரலியல்லாஹு அவர்கள் பேசலானார்கள். மன்னரே, எங்களுக்கு அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறான். அந்த தூதர்
இந்த நாட்டை தேர்வு செய்து உங்களுடைய ஆளுகையின் கீழ் இருக்கின்ற இந்த அபிசீனியாவுக்கு செல்லுங்கள் என்று உங்களை நம்பி அடைக்கலம் கொடுப்பீர்கள் என்கிற ஒரு ஆசையோடு எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஊரை தேர்வு செய்து எங்களை இங்கே அனுப்பியிருக்கிறார். அது போகட்டும், உங்களுடைய இறை தூதர் உங்களுக்கு என்ன கொள்கையை சொல்கிறார் என்று கேட்டார் நஜ்ஜாசி. அருமையாக பேசினார். நாங்கள் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் உருவங்களுக்கு, மனிதர்கள் படைத்து மனிதர்களே உருவாக்குகிற உருவங்களுக்கு வணக்க வழிபாடு செலுத்தி அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் எங்களில் ஒரு மனிதரை அல்லாஹ் தூதராக தேர்வு செய்து இணை வைத்தலிலே இருந்து எங்களை காப்பாற்றி, இறைவனால் படைக்கப்பட்ட பொருள்களை நீங்கள் வணங்காதீர்கள், படைத்த அல்லாஹுவையே நீங்கள் வணங்குங்கள் என்று லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்கிற ஏகத்துவத்தை எங்களுக்கு போதித்தார். இணை வைத்தலிலே இருந்து, அறியாமையிலே இருந்து, மோசமான ஒரு கடவுள் கொள்கையிலே இருந்து நாங்கள் எல்லாம் மீண்டு உலகையெல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்தி நம்மை எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹுவை நாங்கள் வணங்க ஆரம்பித்தோம். இது அவர் சொன்ன முதல் கொள்கை. இரண்டாவது, உறவினர்களை எல்லாம், இரத்த பந்த உறவை எல்லாம் முறித்து குரோதங்களோடு வெறுப்புணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை எப்படி மாற்றினார் என்றால், உறவினர்களை நேசியுங்கள், அண்டை வீட்டுக்காரர் பசியோடு இருந்தால் நீங்கள் வயிறார உண்ணாதீர்கள், உறவு இரத்த பந்த உறவுகளை முறிக்காதீர்கள், குடும்பத்தினர்களோடு பாசமாக அன்பாக நடங்கள் என்றும் எங்களுக்கு போதித்து சகோதரத்துவத்தை எங்களுடைய உள்ளத்திலே நிலைநாட்டினார் அந்த மாமனிதர். மூன்றாவது, எங்கு பார்த்தாலும் விபச்சாரம், மது, சூது, கொலை, கொள்ளை போன்ற பாதகமான சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். பெண் பிள்ளை பிறந்தால் ஈவு இரக்கமில்லாமல் உயிரோடு நாங்கள் புதைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த மாமனிதர் என்றைக்கு இறை தூதராக தன்னை பிரகடனப்படுத்தினாரோ அப்பொழுது எங்களுக்கு அவர் சொன்ன போதனை, இந்த உயிரோடு பிறக்கின்ற இந்த பெண் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள், அல்லாஹ்விடத்தில் நிச்சயம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், பெண் இனம் இந்த பூமியில் வாழப்பட வேண்டும் என்று பெண் இனத்திற்கு வாழ்க்கையை கொடுத்த மாமனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, அவர் கூறினார், ஏழை எளியவர்களிடத்தில் வலிமையுள்ளவர்கள் ஏழை எளியவர்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி அழித்துக் கொண்டிருந்தார்கள் மக்காவில். நாங்களும் அந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். ஆனால் என்றைக்கு இந்த இஸ்லாம் எங்களுக்கு வந்ததோ அன்றைக்கு ஏழை எளியவர்களின் மீது இரக்கம் காட்ட ஆரம்பித்தோம். விபச்சாரத்தில் இருந்து ஒதுங்கினோம், மதுபானத்தை தூக்கி வீசினோம் என்றெல்லாம் தீய பழக்க வழக்கத்தில் இருந்து ஒதுங்கி வாழ்ந்த சிறப்பு அம்சங்களை எல்லாம் நஜ்ஜாசி மன்னரிடத்தில் எடுத்து சொல்ல ஆரம்பித்தார். நஜ்ஜாசி மன்னர் கூர்மையாக கவனித்து அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த முஸ்லிம்கள் இந்த அபிசீனியாவில் எந்த பயமும் இல்லாமல் என்னுடைய பாதுகாப்பின் கீழ் அவர்கள் இருப்பார்கள், நீங்கள் மக்காவுக்கு சென்று விடலாம் என்று குறைசிகளை உதாசீனம் செய்து குறைசிகளை திரும்ப போக சொல்லிவிட்டாரா? ஒரு கட்டளை பிறப்பித்து விட்டார். குறைசிகள் போவார்களா? அந்த அம்ர் இப்னு ஆஸ் அவர்களும் உடன் வந்த அந்த தோழரும் இருவரும் சேர்ந்து அபிசீனியாவில் மீண்டும் ஒரு நாள் தங்கி நாளைய தினம் மீண்டும் எப்படியாகினும் ஒரு சூழ்ச்சி செய்து மன்னருடைய மனோநிலையை கூட மாற்றுகிற முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று ரகசிய திட்டம் போடுகிறார்கள். சமாதானம் அடைந்த முஸ்லிம்கள் எல்லாம் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் அபிசீனியாவிலே அன்று இரவு பொழுதை கழித்தார்கள். மறாவது நாள் மீண்டும் உத்தரவு வருகிறது, நஜ்ஜாசி மன்னர் உங்களை அழைக்கிறார் என்று. அதற்கிடையில் என்ன செய்தார்கள் என்றால், நஜ்ஜாசி மன்னரிடத்திலே போய் அமைச்சவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நஜ்ஜாசி மன்னரை இப்படி அவர்கள் கலக்குகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், மன்னரே, நீங்கள் யாரை வணங்குகிறீர்கள்? உங்களுடைய ரப்பி யார்? உங்களுடைய கடவுள் கொள்கை என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா நபியை எந்த அளவுக்கு பிரதானமானவராக நீங்கள் கருதுகிறீர்கள்? அவரை குறித்து அவர்களிடத்திலே நீங்கள் கேளுங்கள். அவர்கள் தப்பும் தவறுமான செய்தியை சொல்லுவார்கள். விஷமத்தனமான ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். காரணம், நஜ்ஜாசி மன்னர் ஒரு கிறிஸ்தவர் என்பதை அறிந்து இவருடைய நோக்கம் இரண்டு. ஜாபீர் ஈசாவை அல்லாஹ்வினுடைய அடிமை என்று சொன்னால் நஜ்ஜாசி மன்னர் கடுமையாக அவர்களை எதிர்ப்பார்.
அல்லது ஈசாவை அந்த மக்கள் தன்னை இந்த அபிசீனியாவில் காப்பாற்றுவதற்காக பொய் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஈசாவை கடவுள் என ஜாபிர் சொன்னால் அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு சாதாரணமாக வெளியேறி விடுவார்கள். ஒன்று, மன்னருக்கு எதிராக அவர்களை திருப்ப வேண்டும், அல்லது அவர்களுடைய கொள்கையிலிருந்து அவர்களை மாற்ற வேண்டும். இரண்டு முடிவின் அடிப்படையில் மறுதினம் அவர்கள் அமைச்சரவையை கூட்டுகிறார்கள். இந்த செய்தி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிந்தது. தெரிந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமுதாயம் அல்லவா அந்த சமுதாயம், இந்த விஷமத்தனமான பிரச்சாரம் அவர்களுடைய செவிகளிலே விழுந்தது. விழுந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய அந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி சொல்கிறான், நபியே, நீங்கள் இந்த மார்க்கத்தை பகிரங்கமாக மக்கள் மத்தியிலே நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்கிற ஆயத் 15வது அத்தியாயத்தின் 94வது வசனம். ஃபஸ்தல் பிமா துஅமர் வஅரிது அனில் முஷ்ரிகீன். நிச்சயமாக பகிரங்கமாக இந்த சத்தியத்தை சொல்லிவிடுங்கள், முஷ்ரிக்குகளை நீங்கள் நிராகரித்து விடுங்கள் என்கிற ஆயத்தின் அடிப்படையில் வளர்க்கப்பட்ட மக்கள் அந்த மக்கள். ஜாபிரிடத்தில் சொல்லுகிறார்கள், சத்தியத்தை ஏதாகினும் தெளிவாக நீங்கள் சொல்லிவிடுங்கள், அல்லாஹ் நாடியது நடக்கட்டும். இரண்டாவது நாள் சபை கூடுகிறது. நஜ்ஜாசி மன்னர் கேட்கிறார், எங்களுடைய ஈசாவை குறித்து உங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த இறை தூதர் முஹம்மது என்ன சொல்கிறார் என்று. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மிக அழகுபட அருமையாக சொன்னார்கள், மன்னரே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய அடிமையும் அல்லாஹ்வினுடைய தூதரும் ஆவார். சங்கை மிக்க உன்னதமான மரியம் என்று சொல்லப்படுகின்ற அம்மாவுக்கு அல்லாஹ்வின் மூலம் ஆகுக என்கிற வார்த்தையின் மூலம் பிறந்தவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர் உன்னதமானவர், அல்லாஹ்வினுடைய தூதரே அன்றி வேறில்லை என்று தெளிவாக சொன்னார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. கீழே கிடக்கின்ற ஒரு சிறிய ஒரு குச்சியை நஜ்ஜாசி மன்னர் கையிலே எடுத்து அவையை பார்த்து சொன்னார்கள், ஜாபிர் சொன்னதை போலத்தான் ஈசாவும் கூறினார். இந்த குச்சியை போல முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது. அந்த அளவுக்கு நேர்த்தியாக ஈசா எதை மக்களுக்கு போதித்தாரோ அதைத்தான் இந்த இறை தூதரும் போதித்தார் என்று சொல்லப்பட்டது. தொடர்ந்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமறை குர்ஆனில் சூரத்துல் மரியம் என்கிற அத்தியாயத்தை அருமையாக அந்த சபையிலே ஓதி காண்பித்தார்கள். மரியம் அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி இந்த ஈசாவை பிறக்கச் செய்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொட்டிலில் இருந்து கொண்டு எப்படி மக்கள் மத்தியில் பேசி தன்னுடைய மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தாயை தூய்மைப்படுத்தினார் என்கிற அற்புதமான வசனங்களை எல்லாம் அந்த மக்கள் மன்றத்தில் அழகுபட மிக தெளிவாக ஓதினார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. அபிசீனியா மன்னர் அற்புதமாக சொன்னார், இந்த முஸ்லிம்களுக்கு யாராவது என்னுடைய நாட்டில் என்னுடைய ஆளுகையின் கீழ் வாழுகிற காலமெல்லாம் இந்த முஸ்லிம்களுக்கு யாராவது வார்த்தையாலோ செயலினாலோ ஏதாவது துன்பங்களை விளைவித்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று எச்சரித்தார். 10 வருட காலம் அபிசீனியாவில் தங்கி கிறிஸ்தவர்களை எல்லாம் சந்தித்து அதுவரை அவருக்கு தெரிந்த அந்த மார்க்க பிரச்சாரங்களை, சத்தியத்தை, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை கொண்டு மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார் ஜாபிர் பின் அபி தாலிப். இவருடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு இந்த சம்பவத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பாடம் என்ன அன்பான சகோதரர்களே? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், ஊர் விட்டு ஊர் சென்று ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்கிறார். ஒரு அரசவை கூட்டப்படுகிறது, உங்களுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கப்படுகிறது. எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு நேர்த்தியாக, யாருக்கும் பயப்படாமல் அல்லாஹ் மீது முழு தவக்கல்து வைத்து நடப்பவை நடக்கட்டும் என்று தெளிவாக உணர்ந்து சத்திய பிரச்சாரம் செய்தார். ஒரு மன்னரை மாற்றிய மாவீரர் ஜாபிர் பின் அபி தாலிப். ஒரு அரசவையே மாற்றினார்கள் தன்னுடைய சொல்லாற்றலினால், தன்னுடைய பேச்சாற்றலினால். ஒரு இஸ்லாமியன் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றினால் அவனுக்கு 3 வகையான கடமைகள் உண்டு. ஒரு கடமையை தவறவிட்டாலும் அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. ஒன்று, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது, ஏற்றுக்கொண்ட அந்த மார்க்கத்தை பூரணமாக அறிவு ரீதியாக
படித்து உணர்ந்து உயிரோட்டமாக செயல்படுத்துவது. மூன்றாவது தான் ஏற்றுக்கொண்ட தான் புரிந்த அந்த மார்க்கத்தை தன்னை சுற்றி இருக்கிற மக்கள் மன்றத்தில் எடுத்துச் சொல்வது. இந்த மூன்றும் ஒரு மூமியினுடைய கடமை. மூன்றில் எதை தவறவிட்டாலும் சொர்க்கம் செல்ல முடியாது. மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தை படித்து உணர்ந்து புரியாமல் வாழ்ந்தாலும் நமக்கு நரகம். மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தை புரிந்து நாம் மட்டும் இபாதத்து செய்து சொர்க்கம் செல்லலாமா என்றால் முடியாது. அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். காரணம், நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே வந்து சாட்சி சொல்லுவார்கள். அல்லாஹுவே நண்பனாக பழகினான், அண்டை வீட்டுக்காரனாக இருந்தான், ஒரே மொஹல்லாவில் வசித்துக் கொண்டிருந்தோம், எங்களுக்கு இணை வைத்தலை குறித்து, பித்அத்துகள் குறித்து, மார்க்கம் குறித்து, நரகம் சொர்க்கம் குறித்து, மறுமை விசாரணை குறித்து எங்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லையே என்று நமக்கு எதிராக நம்மால் நம்முடைய கண் முன்னால் வாழ்ந்து மரணித்து போகின்ற நம்முடைய சமூக மக்கள் நமக்கு எதிராக மறுமை நாளில் சாட்சி சொன்னால் அல்லாஹ்விடமிருந்து நாம் தப்பிக்க முடியாது. ஆக மார்க்கம் இந்த மூன்று அம்சங்களை தாங்கித்தான் நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறது. மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், மார்க்கத்தை விளங்குங்கள், விளங்கிய மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொல்லுங்கள். மூன்றிலும் முன்னணியில் இருந்தவர்கள் உத்தம சஹாபாக்கள். மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதிலும் தயக்கமில்லாமல் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டால் அதுவரை இறக்கப்பட்ட வசனங்களை எல்லாம் எவ்வளவு தெள்ள தெளிவாக எழுதி வைத்து மனனம் செய்து தேவை ஏற்படுகிற பொழுதெல்லாம் எந்த சபை என்று கூட பாராமல் அல்லாஹ்வுடைய வசனத்தை தெளிவாக எடுத்துரைப்பதுதான் நம்முடைய கடமை என்கிற அடிப்படையில் அந்த உத்தம சீலர்கள் ஒரு நாட்டினுடைய மன்னரையே மாற்றி அமைத்தார்கள் என்றால் அவர்களுடைய சாமர்த்தியம், அவர்களுடைய தைரியம், அல்லாஹ்வின் மீது முழுக்க முழுக்க பொறுப்பை ஒப்படைத்து அவர்கள் வளர்ந்த விதத்தை இந்த சம்பவத்தின் மூலம் நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மாமனிதர் தான் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த ஒரு சில முக்கிய சம்பவங்களை உங்களுடைய கவனத்திலே நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி 10 ஆண்டு காலம் அபிசீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா சென்று 5 ஆண்டு காலம் பொறுத்து நஜ்ஜாசிக்கு தூதரை அனுப்பி, உங்களுடைய நாட்டில் எங்களுடைய மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள், அவர்களை எதிரிப்புக்கு மதீனாவுக்கு நீங்கள் திருப்பி அனுப்புங்கள். இதுவரை அந்த மக்களுடைய உரிமை, அந்த மக்களுடைய உணர்வுகளை எல்லாம் மதித்து நடந்த உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரதிநிதியை நியமித்து அபிசீனியாவுக்கு அனுப்பி அந்த மக்களை எல்லாம் அங்கிருந்து மதீனாவுக்கு வரச் சொல்கிறார்கள். அதுவரை 10 ஆண்டு காலம் தன்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தார்கள் அந்த மக்கள். இப்படி மதீனாவை நோக்கி அவர்கள் பயணமாகிற ஒரு சந்தர்ப்பம் உண்டு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் என்கிற ஒரு இடத்தில் ஒரு போர் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். போர் செய்ய வேண்டிய அந்த நிர்பந்தத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஆளாக்கப்பட்டு அந்த போரில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்து போரில் இருந்து திரும்ப வரும் பொழுதுதான் அபிசீனியாவிலே இருக்கிற 10 ஆண்டு கால மக்காவிலே இருந்து தன்னை பிரிந்து போன தன்னுடைய தோழர்கள் எல்லாம் பயணமாகி அவர்களும் வருகிறார்கள். கைபர் போர் வெற்றி முடிந்து மக்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இடையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜாபிர் பின் அபி தாலிப் அவருடைய தலைமையில் இருக்கிற மக்களை அல்லாஹ்வுடைய ரசூல் சந்திக்கிறார்கள். சந்திக்கின்ற அந்த சம்பவத்தை புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அமர்ந்து கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய ரசூல் ஓடி போய் எழுந்து ஜாபிர் பின் அபி தாலிபை கட்டி தழுவி முத்தமிட்டு நெற்றியில் முத்தமிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து சொன்னார்கள், கைபரில் கிடைத்த இந்த வெற்றியை நினைத்து நான் சந்தோஷப்படுவதா அல்லது 10 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக அல்லாஹ்வுடைய தீனை காப்பாற்ற குடும்பமாக ஜாபிர் அவருடைய தலைமையில் மக்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் சென்று வந்தார்களே, இந்த வருகையை நினைத்து நான் சந்தோஷப்படுவதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி சீராட்டி ஜாபிர் பின் அபி தாலிபை மக்கள் மத்தியிலே புகழ்ந்து பேசினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே மதீனாவுக்கு வந்தார்கள்.
மதீனாவுக்கு அப்படியே வந்தார்கள். வந்தால் எல்லோரும் அவரவர்களுடைய இடத்திற்கு போனவுடன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருக்கிற மக்களை எல்லாம் போய் பார்த்து சுகமெல்லாம் விசாரித்து, எங்கே முஸஅபை காணவில்லை, எங்கே ஹம்சாவை காணவில்லை, நம்முடைய அந்த தோழர்கள் எல்லாம் எங்கே என்று விசாரித்த பொழுது அங்க இருக்கிற மக்கள் சொன்னார்கள், அவர்கள் உஹது போரிலே கொல்லப்பட்டார்கள், பத்ர் போர்க்களத்தில் இந்தந்த தோழர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள், உஹது போர்க்களத்தில் இவர்கள் எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்று சொன்னவுடன் தேம்பி தேம்பி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். அழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே போய் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் கொடுத்த அந்த வாக்குறுதியை உண்மைப்படுத்தும் முகமாக நம்முடைய தோழர்கள் எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டார்களே யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி, அவருக்கும் ஒரு ஷஹீதாக வேண்டும், ஏதாவது ஒரு போரில் பங்கு பெற்று நாமும் ஷஹீத் என்கிற அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜாபிர் பின் அபி தாலிப் 10 வருட காலம் மக்காவிலே இருந்து பிரிந்து அபிசீனியாவிலே வாழ்ந்தவர். அபிசீனியாவிலே இருந்து மதீனா வந்து மக்கள் எல்லாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கீழ் எந்த பயமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிற அந்த வாழ்க்கையை தேர்வு செய்யாமல் ஜாபிர் பின் அபி தாலிப், என்னுடைய ஹம்சா, என்னுடைய முஸஅப், என்னுடைய அனஸ் பின் நலர் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கொடுத்த வாக்குறுதியை உண்மைப்படுத்தும் முகமாக எப்படி ஷஹீதானார்களோ அதே போன்று தானும் ஷஹீதாக வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்களுக்கு உருவானது. சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டு அவர் மதீனாவிலே வாழ்ந்தார். போரில் எப்படியாவது ஷஹீதாக வேண்டும், நாம் சொர்க்கத்தின் அதன் மூலம் உன்னதமான இடத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி சென்ற மக்களும் உண்டு, நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிற மக்களும் உண்டு என்று அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாபிலே 33வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த அடிப்படையில் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர் இந்த ஜாபிர் பின் அபி தாலிப். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரியாவிலே இருக்கிற புஸ்ரா என்கிற ஒரு ஆளுநரை சந்திக்க ஒரு நபித்தோழரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள். அவருடைய பெயர் ஹாரிஸ் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹாரிஸ் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புஸ்ராவில் இருக்கின்ற ஆளுநரை சந்தித்து ஒரு சில விவரங்களை தெரியப்படுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுவராக அனுப்பினார். ஆனால் சீசரால் நியமிக்கப்பட்ட சாம் நாட்டினுடைய ஆளுநராக இருக்கின்ற சுரஹ்பில் அம்ர் என்று சொல்லப்படுகின்ற கொடியவன் இந்த நபித்தோழரை வழிமறித்து கொன்று விடுகிறான். தூதரை கொல்லுவது நாட்டு துரோகம், அது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக அந்த இடத்திற்கு முஅத்தா என்று சொல்லப்படுகின்ற இடத்திற்கு 3000 தோழர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி விடுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவியோடு பெரிய ஒரு வெற்றியும் கிடைத்தது. அந்த போருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நபித்தோழர்களை ஆரம்பமாக போர்ப்படை தளபதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கிறார்கள். ஒன்று, தன்னுடைய வளர்ப்பு மகன் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய கையில் கொடி கொடுக்கப்படும். அவர் போரில் கொல்லப்பட்டார். மீண்டும் அந்த கொடி ஜாபிர் பின் அபி தாலிபுடைய கையில் மாற்றப்பட வேண்டும். ஜாபிர் பின் அபி தாலிபும் அந்த போரில் கொல்லப்பட்டால் அப்துல்லா பின் ரவாஹா அவருடைய கையில் அந்த கொடி மாற்றப்பட வேண்டும் என்கிற உத்தரவோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை போருக்கு அனுப்புகிறார்கள். அனுப்பி கொண்டு மதீனாவில் இருக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களோடு தொழுகை நடத்தி கொண்டு போர் நடந்து கொண்டிருக்கிறது. போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே மக்களை பார்த்து சொன்னார்கள், ஸைத் பின் ஹாரிஸா இப்பொழுது போரில் கொல்லப்பட்டார். அல்லாஹு தஆலா அங்கு நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவத்தையும் வஹீயின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மதீனாவில் அல்லாஹு தஆலா தெரியப்படுத்தி கொண்டிருந்தான். இந்த ஸைத் பின் ஹாரிஸா கொலை செய்யப்பட்டவுடன் உடனடியாக அந்த கொடியை ஜாபிர் பின் அபி தாலிப் வாங்கி கொண்டு எதிரி படைக்குள் புகுந்து அவரும் போர் செய்ய ஆரம்பிக்கிறார். வலதுகை வெட்டப்படுகின்றது. வலதுகையில் இருக்கிற கொடியை இடதுகையில் மாற்றிக்கொண்டு மீண்டும் போரிலே அவர் மும்முரமாக தாக்குகிறார். தன்னால் முடிந்தவரை 2 கையும் வெட்டப்படுகிறது. அவருடைய மரணத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உடனே வஹி அனுப்பினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மக்களை பார்த்து அழுத நிலையில் சொன்னார்கள், மீண்டும் ஸைத் பின் ஹாரிஸா கொல்லப்பட்டவுடன் அந்த கொடி ஜாபிர் பின் அபி தாலிபுடைய கையில் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய நாட்டம், அவரும் இப்பொழுது ஷஹீதாக்கப்பட்டார். மீண்டும் அந்த கொடி அப்துல்லா பின் ரவாஹா அவருடைய கொடி கையில் மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் இப்பொழுது போர் செய்து கொண்டிருக்கிறார் என்று மதீனாவில் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். அப்துல்லா பின் ரவாஹா
அந்த கொடியை கையிலே வாங்கி கொண்டு 3வது தளபதியாக இருந்து கொண்டு அவர் போரை துவங்குகிறார். அவரும் போரில் கொல்லப்படுகிறார். 4வதாக காலித் பின் வலீதுடைய கையில் அந்த கொடி கிடைக்கின்றது. அல்லாஹு தஆலா ஆரம்ப நேரத்தில் அந்த முஅத்தா போரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு முஸ்லிம்களுக்கு பெரிய அளவில் ஆரம்ப நேரத்தில் ஒரு பாதிப்பு இருந்தாலும் அல்லாஹு தஆலா முஸ்லிம்களை பெரிய படையினர்களாக எதிரி படைகளுடைய கண்களுக்கு அல்லாஹ் காண்பித்தான். ஆகவே எதிரிகள் அரண்டு போய் பயந்து காலித் பின் வலீத் அவருடைய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் அவர்கள் தோற்று போனார்கள். வெற்றி கிடைத்தது. 3 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். இந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 கையையும் இழந்த ஜாபிர் பின் அபி தாலிபுக்கு அல்லாஹு தஆலா 2 ரெக்கைகளை கொடுத்திருக்கிறான், அவர் சொர்க்கத்தில் சிட்டுக்குருவி என்றார்கள். அப்படிப்பட்ட சொர்க்கத்து பறவையாக திகழ்ந்தவர்கள் ஜாபிர் பின் அபி தாலிப். அவருடைய மரண செய்திக்கு பிறகு அந்த அம்மா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இத்தாவுடைய காலத்திற்கு பிறகு திருமணம் முடிக்கிறார். காரணம், ஒரு மிகச்சிறந்த ஒரு தியாகி, அபிசீனியாவுக்கு தியாகம் செய்து 10 ஆண்டு காலம் மார்க்கத்தை பாதுகாத்தவர், மதீனா வந்து ஷஹீதுடைய அந்தஸ்துக்காக வேண்டி எதிர்பார்த்து வாழ்ந்தவர், ஷஹீதும் ஆகிவிட்டார். குடும்பத்தை பராமரிக்க வேண்டும் என்பதற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறார். அதில் பிறந்தவர் தான் முஹம்மது பின் அபி பக்கர். அபூபக்கர் சித்திக் அவர்கள் மரணித்தவுடன் அந்த அம்மாவை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். இப்படியே அந்த அம்மாவை முழுக்க முழுக்க உத்தம சோழர்கள் பாதுகாத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் பின் அபி தாலிபுக்கு சொர்க்கத்துடைய சிட்டுக்குருவி என்றார்களே, அது உண்மைதான் அன்பார்ந்த சோர்களே. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் யார் இந்த உலகத்தில் மரணித்தாலும், இந்த உலகத்தில் யார் மரணித்தாலும் சரி, அல்லாஹ் 23வது அத்தியாயத்தின் 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமின் வராஇஹிம் பர்ஸஉன் இலா யௌமி யுபஅஸூன். நீங்கள் மரணித்தால் கியாம நாளுக்கு முன்னதாக ஒரு திரைமறைவு வாழ்வு, கபருடைய வாழ்வு உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் யாரெல்லாம் ஷஹீத் என்கிற அந்தஸ்தை அடைகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் நேரடியாக இறந்தவுடன் கொண்டு போய் அடக்கினால் அவர்களுக்கு மட்டும் மன்னரை வாழ்வு கிடையாது. நேரடியாக அவர்கள் ஒரு குருவியினுடைய வடிவத்தில் உயிர்கள் மாற்றப்பட்டு சொர்க்கத்திலே அவர்கள் பச்சை பறவைகளாக சொர்க்கத்திலே அவர்கள் உலா வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு அந்தஸ்து ஷஹீதில் மரணித்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கிடைக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த பறவைகளில் ஒருவர் தான் ஜாபிர் பின் அபி தாலிப். ஆரம்ப நேரத்தில் எல்லாம் மக்கத்து குறைஷிகள், இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இந்த போரில் கொல்லப்பட்ட முஸ்லிம்களை பார்த்து எள்ளி நகையாடுவார்களாம். போயும் போயும் முஹம்மதோடு வந்து போரில் இப்படி கேவலப்பட்டு மரணித்து போய்விட்டார்களே என்று அந்த மரணத்தை மக்கள் உதாசீனப்படுத்துவார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு பதில் சொல்லும் முகமாக, போரில் இறந்தவர்கள் எல்லாம் சாதாரணப்பட்ட மனிதர்கள் அல்ல, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை அர்ப்பணித்த மக்கள். வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத். அவர்கள் கொல்லப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் இன்னும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை சாதாரணமாக இறந்து போய் விட்டார்கள் என்று உதாசீனப்படுத்தாதீர்கள். அவர்கள் பல் அஹ்யாஉன் வலக்கின் லா தஷ்உரூன். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள், நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று தூதரின் மூலம் அல்லாஹ் பதில் சொல்ல சொன்னான் என்றும் இந்த வசனங்களுக்கு வரலாற்று பின்னணிகள் உண்டு. அதே நேரத்தில் பச்சிலம் பறவைகளாக சொர்க்கத்தில் உலாவிக் கொண்டிருந்த அந்த பறவைகளிடத்தில் அல்லாஹ் கேட்பானாம், உங்களுக்கு நிம்மதியா, உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்பானாம். பறவைகள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்வார்களாம், அல்லாஹுவே எங்களுக்கு கிடைத்த இந்த சிறப்பு நற்செய்தி, எங்களுக்கு இந்த சொர்க்கத்தில் கிடைத்த உயர்வான அந்தஸ்து, இவைகளை தெரியாமல் எங்களை இழந்த எங்களுடைய குடும்பத்தார்கள் ஊர்களில் எங்களுடைய இருப்பிடங்களில் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள், துக்ககரமாக இருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு நீ உயிரைத்த யா அல்லாஹ், மீண்டும் அவர்களிடத்திலே போய் எங்களுக்கு நீ தந்த இந்த நற்செய்தியை, எங்களுக்கு தந்த இந்த பரிசை நாங்கள் போய் சொல்லி ஆறுதலாக நாங்கள் திரும்ப வருகிறோம் என்று அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்பார்களாம். இன்னொரு அனுமதி கேட்பார்களாம், அல்லாஹுவே ஷஹீதில்
உஹுதில் மரணித்தால் இவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கும் என்று நாங்கள் எண்ணவில்லை. ஆகவே எங்களுக்கு மீண்டும் உயிரைத்தா, மீண்டும் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டு குற்றுயிரும் கொலை உயிருமாக நாங்கள் கொல்லப்பட்டு மீண்டும் நாங்கள் ஷஹீதாகி மீண்டும் எங்களுக்கு இந்த அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்களாம். அல்லாஹ் மீண்டும் உயிர் கொடுக்க அனுமதி இல்லை என்று சொல்லுவானாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சந்தோஷகரமான இந்த வாழ்வை என்னுடைய தூதரின் மூலம் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அல்லாஹு தஆலா 3வது அத்தியாயத்தின் 169வது வசனத்தையும் 2வது அத்தியாயத்தின் 154வது வசனத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளி இருக்கிறான். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு உணவும் கொடுத்து கொண்டிருக்கிறான், நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இந்த ஆயத் சொல்லப்பட்டவுடன் போரில் தன்னுடைய மகனை இழந்தவர்கள், போரில் தன்னுடைய தந்தையை இழந்தவர்கள், போரில் தன்னுடைய மனைவிமார்களை இழந்தவர்கள், போரில் தன்னுடைய மக்களை இழந்தவர்களுக்கு இந்த வசனம் சொல்லப்பட்டவுடன் நம்முடைய மக்களை நிச்சயம் அல்லாஹு தஆலா உயிர் கொடுத்து பாதுகாத்து ரிஸ்கை கொடுத்து அல்லாஹ் தன் கைவசம் சங்கைக்குரிய இடத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று அந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள், மக்கள் ஆறுதல் அடைந்தார்கள் என்று கூட அல்லாஹ்வுடைய வசனங்களின் மூலம் நாம் பார்க்கிறோம் என்பதை சொல்கிறேன். ஆக இந்த ஜாபிர் பின் அபி தாலிப் சொர்க்கத்து பறவையாக அல்லாஹு தஆலா 2 கரங்களையும் துண்டிக்கப்பட்டவுடன் ரெக்கைகளை அல்லாஹ் கொடுத்து சொர்க்கத்தில் பறக்க விட்டான் என்றெல்லாம் ஹதீஸ்களின் ஊடாக நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சொர்க்கத்து பறவையாக உலகத்தில் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய நற்சான்றிதழ் பெற்ற அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்க ஹிஜ்ரத் மேற்கொண்ட 10 ஆண்டு காலம் ஹிஜ்ரத்தில் இருந்து கொண்டு வெளிநாட்டில் எந்த பாதுகாப்பும் இல்லாத நேரத்தில் இருந்தாலும் மார்க்கத்தை சொல்ல வேண்டும். மார்க்கம் அமானிதமானது. நாம் மரணிப்பதற்கு முன்னால் இந்த அமானிதத்தை மக்கள் மத்தியிலே ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஏழை எளியவர்களின் மீது இரக்கமும் அன்பும் பாசமும் கொண்ட ஜாபிர் பின் அபி தாலிப் வாழ்க்கை வரலாற்றை ஓரளவுக்கு இன்றைய தினம் நாம் ஒவ்வொருவரும் அறிந்தோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உத்தம சீலர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே இருந்து கிடைக்கக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் நம்முடைய வாழ்விலும் நாம் நடைமுறைப்படுத்துகின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.